Hello guys, welcome to Learn with Rich Tamil channel. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்கியூஎல் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்கியூஎலோட ஒரு 10 சாப்டரை வந்து 1 by 1 எஸ்கியூஎல் என்னென்னலாம் இருக்குது, எப்படி டிஃபைன் பண்ணலாம், எப்படி டிசைன் பண்ணலாம், எப்படி அதை ரிட்ரைவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல நீங்கள் ஒரு நல்ல ஒரு எஸ்கியூஎல் டெவலப்பராக இருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எஸ்கியூஎல் படித்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள கரண்ட் வேர்ல்டில் டேட்டா சயின்ஸோ இல்லை டேட்டா அனலிட்டிக்ஸோ ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த எஸ்கியூஎல் தான் இப்போ படிக்க போறீங்க. நீங்க வந்து ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். சப்போஸ் ஒரு நான் ஐடியில் இருக்கிறீங்க, ஐடிக்கு மாறணும் அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து எஸ்கியூஎல் கத்துட்டு நீங்க ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ள ஈஸியா ஜம்ப் பண்ணி போயிடலாம் நீங்க. ஸோ சேலரியும் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்டுக்கு பர் இயர் வந்து 7 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ இப்போ அந்த எஸ்கியூஎல் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரீயா படிக்க போறோம். ஸோ இப்போ ஒரு கிளாஸ்லையும் ப்ராப்பரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடியும் போது எண்டில் யூஆர் வெல் டிஃபைன் ஒரு எஸ்கியூஎல் டெவலப்பரா நீங்க இருப்பீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ்கியூஎல்னா என்ன, எஸ்கியூஎல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் கொண்டு போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், எஸ்கியூஎல்னா என்ன? எஸ்கியூஎல்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். அதுதான் அது ஒரு எஸ்கியூஎல். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு டேட்டா வந்து ஒரு இருக்கு. டேட்டாவை வந்து நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரா டேட்டா வாங்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு டீச்சர் என்ன பண்றாங்க, ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 50 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்கன்னா, எல்லாரோட பேரண்ட்டும் எவ்வளவு இயர்லி எவ்வளவு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனுவல் இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க. ஸோ அவர் கேதர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம், இல்ல வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ராவா ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து டேட்டா. அந்த டேட்டாவை வந்து யூஸ் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு இதுல ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு போறதுக்கு பேர் தான் டேட்டா பேஸ். ஸோ இந்த டேட்டா பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி, இது வந்து என்னன்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சரா டேட்டா இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம நோட் புக்ல எழுதிருப்போம் இல்லையா, இப்போ எல்லாமே டேட்டாவை கலெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர்ல ஒரு டேட்டா பேஸ்ல ஒன்று என்டர் பண்ணி போட்டாச்சு. ஸோ இப்போ அந்த டேட்டா பேஸ்ல என்ன பண்ணலாம், நம்ம எப்போ வேணாலும் இப்போ இந்த ஒரு 100 மெம்பர்ஸ்ல வந்து யாரோட ஆனுவல் இன்கம் வந்து இயர்லி 2 lakhs குறையா இருக்கோ அவங்க நேம்லாம் எனக்கு வேணும். ஸோ ஜஸ்ட் எடுத்துரும். இப்போ யார் யார் வீட்டில எல்லாம் வந்துட்டு 2 குழந்தைங்களுக்கு மேல இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும். யார் யார் வீட்டில எல்லாம் ஒன்லி கேர்ள் கிட் மட்டும் இருக்கிறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கிறது. ஸோ இப்போ டேட்டா பேஸ் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம அந்த ரிட்ரைவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ்க்கு பேர் தான் எஸ்கியூஎல். ஸோ இப்போ இந்த எஸ்கியூஎல் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், Oracleஆ இருக்கலாம், MySQLஆ இருக்கலாம், எஸ்கியூஎல் சர்வரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம இட்ஸ் அ காமன் வந்து எஸ்கியூஎல். இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் பேர் தான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ ஒரு எஸ்கியூஎல்னா என்னன்னா, ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து நமக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ்க்கு பேரு எஸ்கியூஎல். ஸோ அப்போ அந்த எஸ்கியூஎல் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, டேட்டா பேஸ்ல இருந்து எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு நம்ம கேட்டோம்னா அது நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எல்லாமே இதுல இருந்து எடுத்துக்கலாம் டேட்டா பேஸ்ல. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆனுவல் இன்கம் 2 lakhs குறையா உள்ளவங்க எனக்கு வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இந்த டேட்டா பேஸ்ல வந்து 2 டைப் இருக்கு, டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ். அதுல அந்த ஆர்டிபிஎம்எஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு பேர் தான் எஸ்கியூஎல் நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த டேட்டா பேஸ்ல வந்து டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் ரெண்டுமே. இந்த ஆர்டிபிஎம்எஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா MySQL, Oracle, SQL சர்வர் நிறைய இருக்கு. இது எல்லாமே யூஸ் பண்றது இந்த காமன் எஸ்கியூஎல் லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ ஓகே, நீங்க வந்து எஸ்கியூஎல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. பட் மற்றதோட இதோட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எஸ்கியூஎல் வந்து ஈஸி டு லேர்ன். எப்படின்னா, இப்போ வந்து எனக்குன்னா ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா நான் செலக்ட் தட் பர்டிகுலர் கோட் நம்ம அப்படி செலக்ட் அப்படின்னா ஈஸியா டு லேர்ன், ரொம்ப ஈஸியா அதோட சின்டாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்றதோட எஸ்கியூஎல் லேர்ன் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதனாலதான் நான் ஐடில இருந்து ஐடிக்கு ஈஸியா கன்வெர்ட் ஆகிறாங்க எஸ்கியூஎல் படிச்சுட்டு. ஸோ எஸ்கியூஎல் வந்து ஈஸி டு லேர்ன், ஈஸி சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து போர்ட்டபிள், டேட்டா இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த எஸ்கியூஎல்ல உண்டு. ஸோ மெயின் கான்செப்ட் என்னன்னா, எஸ்கியூஎல் வந்து ஈஸி டு லேர்ன் அண்ட் ஈஸி சின்டாக்ஸ். இது வந்து நிறைய வியூஸ் போடலாம். இந்த வியூஸ் வச்சு நம்ம நிறைய ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு கம்பெனிக்கு நம்ம போனோம் அப்படின்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க.
ஸோ அப்போ அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு நமக்கு நிறைய வியூஸ் தெரியணும். வியூ மீன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியணும், எத்தனை ஸ்டூடெண்ட் மார்க் ஆவரேஜ் எவ்வளவு எடுக்கிறாங்கன்ற. ஸோ அந்த மாதிரி தனித்தனியா செலக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த நாலேஜ் வரணும், எப்படி எடுக்கிறது அப்படின்றது. ஸோ அதனாலதான் எஸ்கியூஎல் வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க ஒரு எஸ்கியூஎல் கோடி நம்ம எழுதணும் அப்படின்னா அது நேரம் என்ன பண்ணும், சர்வருக்கு போகும். சர்வர் மீன்ஸ் அந்த டேட்டா பேஸ் சர்வருக்கு அங்க எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம கேட்ட ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்டோட நேம், அவங்களோட ஏஜ், அவங்களோட மார்க் 1 மார்க் 2 நான் எழுதியிருக்கேன், அந்த டேட்டா பேஸ்ல கிடக்கும். அப்ப நான் இப்ப என்ன சொல்றேன்னா, மார்க் 1ல ஒரு 70க்கு மேல வாங்கினவங்கள எனக்கு நேம் வேணும் அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு ஒரு கொரி எழுதுவேன். சப்போஸ் அது ஒரு கொரி இருக்கும், இப்ப செலக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சிம்பிளா நேமை வந்து எடுத்துக்கொடு, மார்க் மேல வாங்குறாங்க, மார்க் 1 greater than 70. ஸோ இதுதான் கான்செப்ட். பட் இதை எப்படி எழுதுன்னு நான் பின்னாடி சொல்றேன். நேமை மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணி கொடு, மார்க் 1ல வந்து 70க்கு மேல உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்கியூஎல் கொரி எழுதுவேன். இந்த கொரி என்ன பண்ணும், சர்வருக்கு போகும், அந்த சர்வர் எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அந்த நேம் ஏஜ்ல இருந்து அது என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ணி 70க்கு மேல மார்க் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்க மார்க்கை மட்டும் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு எஸ்கியூஎலோட ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ். இப்போ ஏதாவது ஒரு எஸ்கியூஎல் லாங்குவேஜ் படிச்சிட்டீங்கன்னா சொன்ன மாதிரி நீங்க எஸ்கியூஎல் டேட்டா அனாலிசிஸாவோ இல்ல டேட்டாஸ் ஒரு சயின்டிஸ்டாவோ அந்த மாதிரியோ நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன எஸ்கியூஎல் படிக்க போறோம்னா MySQL படிக்க போறேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி ஒரு MySQL இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். நீங்க அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ ஏன் MySQL படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ உள்ள இதுல வந்து மோஸ்ட்லி பாப்புலர் வந்துட்டு அதுதான் MySQL தான். ஸோ அதனாலதான் MySQL படிக்கிறோம். இது வந்து எப்படின்னா ரிலேஷனல் RDBMS கான்செப்ட்ல உள்ளதான் MySQL நம்ம வந்து பண்றது. ஸோ RDBMSல தான் SQL யூஸ் பண்ணுவோம். ஸோ அது RDBMS யூஸ் பண்ணி பண்றதுதான் MySQL. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் வந்துட்டு இது வந்து Oracle கம்பெனில இருந்து சப்போர்ட் பண்றாங்க. இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்கேலபிள் அண்ட் ஈஸி டு யூஸ் டேட்டா. இது வந்து ஈஸியா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் கம்பேரிசன் இந்த SQL சர்வர் ஆரக்கிளோட இது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம் இந்த MySQL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோம். இது வந்து என்னன்னா காமன்லி வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி எல்லாம் சர்வர் சைடு வெப் பேஸ்டு, இப்போ எல்லாமே வெப் பேஸ்டு ப்ரோக்ராம் தானே பண்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது வந்துட்டு MySQL தான். இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லணும். இதோட ப்ரொவைட் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா ஈஸியா வந்து டேட்டா பேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், டேட்டா டேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம 1 by 1 நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்து இந்த MySQL உண்டு. இது வந்து இன்னொன்று வந்து MySQL வந்து கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இப்போ வந்து எப்படின்னா கிளையன்ட் சர்வர் அப்படின்னா நம்ம எண்ட் யூசர் தான் வந்து கிளையண்ட், பட் வந்து ஒரு சர்வர் ஒன்று இருக்கும். அந்த சர்வர் போய் தான் நம்ம அந்த ப்ராசஸிங் பண்ணி நமக்கு காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கிளையண்ட் இருக்கும், நம்ம தான் டெஸ்க்டாப்ல வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு கிளையண்ட். ஸோ நம்ம ஒரு SQL கொடுத்தாலுமே அது போய் என்ன பண்ணணும்னா ரிக்வஸ்ட் பண்ணும் சர்வர்ல போயிட்டு. ஸோ அந்த ஆன்சரை வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ MySQL வந்து எல்லாமே என்னன்னா கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தான் இது வந்துட்டு. ஸோ அதுதான் என்னன்னா திஸ் மாடல் இஸ் டிசைன் ஃபார் த எண்ட் யூசர் கால்டு கிளையண்ட். யாரு கிளையண்ட்னா நம்ம எண்ட் யூசர் இருப்போம்ல. இப்போ நான் தான் எனக்கு ஒரு செலக்ட் கமெண்ட் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஐ எம் எண்ட் யூசர். ஸோ நான் தான் ஒரு கிளையண்ட். நான் என்ன பண்றேன்னா access the resource from the central computer known as a server. அதை வந்து நம்ம சர்வர்னு சொல்லுவோம். நெட்வொர்க் வழியா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்து அந்த இதுல இன்டராக்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிறத எடுக்கிறது தான். இப்ப நம்ம MySQL படிக்க போறோம். ஒவ்வொரு டேபிளா என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுல பாக்குறதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ டேட்டா பேஸ்னா என்ன, நான் சொன்ன மாதிரி டேட்டா இஸ் ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்கலி ஸ்டோர் டேட்டா. ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு மேனேஜ் DBMS யூஸ் பண்றதுல எஃபிஷியன்ட் பண்றதுதான் ஒரு டேட்டா பேஸ். ஒரு ஆர்கனைஸ் டேட்டாவா இருக்கும், ஸ்டோர்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்றோம். ஆஃப்டர் டேபிள்ஸ் வந்து என்னன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா லார்ஜ் ஸ்கேல் வெப்சைட்ல அந்த மாதிரி அனலைசிங் பிசினஸ் ப்ராப்பர்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ காமன் லைஃப்ல வந்து எங்கெல்லாம் வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இ-காமர்ஸ் வெப்சைட்ல நம்ம சொல்றோம். இப்போ என்னன்னா அவங்க வந்து என்னன்னா நிறைய ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ன்றது வாஸ்ட் இன்வென்ட்ரி மீன்ஸ் இப்போ வந்து மில்லியன் கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது.
அதே மாதிரி கஸ்டமர் ஆர்டர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட் சம்பந்தமா இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஷர்ட் வேணும் அப்படின்னா அந்த ஷர்ட் ஃபுல்லாக நமக்கு காமிக்குது. அப்போ வந்து அந்த டேட்டாபேஸ் ஸ்டோர் வந்து என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டும் ப்ரைஸும் அவைலபிலிட்டியும் நம்ம போட்டிருப்பாங்க அந்த இதில். அப்போ அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பிக்சர் இருக்கும், அதோட ப்ரைஸ் இருக்கும், அதோட அவைலபிலிட்டி, அதோட சைஸ் இருக்கும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டு அதோட ஒரு நேமு, அதோட ஃபோட்டோ வந்து நிறைய போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட ப்ரைஸு, சைஸு, அப்புறம் அவைலபிலிட்டி மீன்ஸ் என்னன்னா அந்த ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ இந்த எஸ் சைஸ்ல எவ்வளோ இருக்கு, எக்ஸ்எல் எவ்வளோ இருக்கு, எல் எவ்வளோ இருக்கு, எம்ல எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு வாஸ்ட் இன்வென்ட்ரி. ஸோ இந்த மாதிரி இன்வென்ட்ரியை வந்து மேனுவலாக வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது வந்து ஒரு டேட்டா பேஸ் சிஸ்டம் தான் அது வந்துட்டு. ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம இன்வென்ட்ரி ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அப்போல்லாம் வந்து எஸ்கியூஎல்க்கு வந்து நல்ல ஒரு வாண்டட் அந்த இடத்துலலாம். ஸோ வந்து அமேசான்லலாம் அந்த மாதிரி வெப்சைட்லலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் கார்ட் யூஸ் பண்ணுறோம், நம்மளோட பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம என்னன்னா நம்ம அடுத்து என்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். இப்போ வேற எங்கெங்க ஒரு ஃபீல்டுலலாம் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்த்துக்கு. அப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது தான் இதோட டீட்டெயில்ஸ். அப்போ ஹெல்த் கேரில் என்ன பண்ணுறோம்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டோட ரெக்கார்டு, அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ், அவங்க இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த கிளினிக்கில் சொல்லிடுவாங்க. இப்போ சில இடத்துல வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்திருக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக ஒரு 20 இயர்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, நீங்கள் என்னென்ன ப்ராப்ளத்துக்குலாம் நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் அது ரொம்ப யூசேஜ். ஸோ உங்களை பற்றின ஒரு சர்வேயில் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு போனால் இதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படின்றது எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து ஒரு ஹெல்த் கேர் செக்டர். இப்போ வந்து நெக்ஸ்ட் பேங்கிங் செக்டர். இப்போ பேங்கிங் செக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் யூஸ் பண்ணுறது எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு அமௌண்ட் பேங்க் டெபாசிட் பண்ணுறோம், வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ இவ்வளோ பேரோட அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணுறது பேங்கிங்ஸில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து லைப்ரரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ புக்ஸோட கேட்லாக் கொடுத்துருப்பாங்க, ஆத்தர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எத்தனை புக்ஸ் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு புக்கோட ரெக்கார்டிங்ஸு, இப்போ நீங்கள் ஒரு புக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த புக்கு அவைலபிளா இல்லையா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து லைப்ரரி. ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் எஸ்கியூஎல் படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் உங்களால் போக முடியும். ஸோ இப்போ வெதர்னா என்னன்னா அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வெதர் கண்டிஷன். ஸோ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்னன்னா பழைய போன வருஷம் எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இன்னைக்கு மழை வருமா இல்லையா, ஸோ இந்த வெதர் பேட்டர்ன்ஸ் கொடுக்குறது. இப்போ வந்து உங்களோட பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃபோன் கான்டாக்ட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட என்னன்னா இப்போ ஒரு 1000 கஸ்டமர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அது வந்து ஒரு டைரியிலையோ நோட் பண்ணி வச்சோம்னா நம்ம எடுக்க முடியும். இப்போ இன்னைக்கு தேதிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ வந்து ஒரு பர்சனல். ஸோ இது எல்லாமே எது யூஸ் பண்ணி பண்ணது, ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி பண்ணாது. ஸோ டேட்டா பேஸ்ன்றது வேற எதுவுமே இல்லை, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் டேட்டா பேஸ். இப்போ நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிள் ஃபோனில் என்னென்ன இருக்குது, அவங்களோட நேம் இருக்குது, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அவங்களோட ஃபோட்டோஸ் வேணும்னா சம்டைம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், எப்பெல்லாம் வேணும்னோ அந்த நம்பர் ஜஸ்ட் உங்கள் நேமை டைப் பண்ணாலே செலக்ட் பண்ணி எடுத்து நமக்கு கொடுத்துரும். இதுதான் ஒரு டேட்டா பேஸோட யூசேஜ். இப்போ டேட்டா பேஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டேபிள். இப்போ டேபிள்னா என்னன்னா டேட்டா பேஸ்க்குள்ள ஒரு டேபிள் இஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, ரோ அண்ட் காலம்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து காலம்ஸ் அண்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ், அட்ரஸ், சிட்டி, ஏஜ் நம்ம கொடுத்து வச்சிருப்போம். ஸோ இதுதான் டேபிள். இந்த மாதிரி தான் டேபிள் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ரோல இருக்கிறது எல்லாமே என்னன்னா ஒரு இண்டிவிஜுவலோட நேம் டீட்டெயில்ஸ். இப்போ இது காலம் என்னன்னா அவங்களோட ஒன்னொன்று டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி நிறைய எத்தனை காலம்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை ரோஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, சிட்டி என்ன, ஏஜ் என்ன, இதுதான் இந்த ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இப்போ அந்த டேபிள்ல நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காலம் ஹெட்டிங் வச்சுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ என்ன டீட்டெயில்ஸ் வந்து அந்த டேபிள்ல ஸ்டோர் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு பண்றதுக்கு பேர் தான் டேபிள். ஸோ இதுதான் டேபிளோட எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த நேம் வந்து இது மாதிரி போட்டிருக்கோம். இது ஃபுல்லாவே எக்ஸாம்பிள் ஆஃப் டேபிள்ஸ்.
இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றது, எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது MySQL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். SQL பார்த்தீங்கன்னா இப்போ டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து இவ்வளோதான் இருக்குது. DDL, DML, DCL, TCL, DQL. இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ DDLனா என்ன அப்படின்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், DML டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இதுதான் வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இதுதான் வந்து SQLல வந்து மெயின் திங்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம். இதை வந்து நம்ம என்னென்னா எந்த இதுலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் MySQL போனாலும் சரி, Oracle போனாலும் சரி, இதுதான் பேசிக் கான்செப்ட் SQL இது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஒரு கிளாஸ்லையா இதை நம்ம பார்ப்போம். எது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.